பசங்களை கேட்டு பாரு. எனக்கு ஏதாவது பிரச்சனை முதல்ல வாயில வருது கோபி தான். என்னடா? ஆமாங்கா. உன்னை பார்த்த உடனே அவன் ஞாபகம் வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை ஜெயா, பொண்ணு பெருசாகிடுச்சு, 4 பேர் வந்துட்டு போகிற இடம், தனியாக ஆஃபீஸ் போகணுன்னு மினி சொன்னான். அதான் உன் வீடு இருக்குல்ல, அதே கிரயம் பண்ணலான்னு நினச்சேன். இந்த மாதிரி மற்றவங்க கொடுக்குற பணத்தை விட நான் அதிகமாக கொடுக்குறேன். நானும் கோபிக்கு ஏதாவது பண்ண மாதிரி இருக்கும்ல. மன்னிச்சிருங்கண்ணே. நாங்கள் அந்த வீட்டில் இல்லைனாலும் என் வீட்டுக்கார் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் ஆளானதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போவோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் பையன் அந்த வீட்டில் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு ஏதோ உன் கஷ்டத்துக்கு உதவுமேன்னு பார்த்தேன். சரிம்மா, நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் நடக்கும். சரி ஜெயா, உட்கார் உட்கார் உட்கார். மினி சாப்பாடு போடு, சாப்பிட்டு போமா. வரமா. ஹலோ, அண்ணே வர்றாரு, வண்டி ஏறா.